அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானினுடைய பெயர்ச்சியால யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. திருக்கணித பஞ்சாங்கம் படியும் வாக்கிய பஞ்சாங்கம் படியும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால் 12 ராசிக்காருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றமும் திருப்பமும் ஏற்படும். அதிலையும் குறிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தா, மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் நடைபெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம், இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த 2ஆம் இடத்துல தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். ஒரு பிரபலமான கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். குருவினுடைய சஞ்சாரத்தால பண பற்றாக்குறை தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. பொருளாதார ரீதியா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா, ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வராரு. குரு பகவான் பொதுவா ராசிக்குள்ள வர்றது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட அது அப்படி கிடையாது. ஏன்னா குரு பகவான் நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகம். அவர் உங்க ராசிக்குள்ள நுழையும் பொழுது கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அவர் உங்களுடைய ராசிக்குள்ள வரும் பொழுது எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன்களை தந்தே தீருவார். ரிஷப ராசி சுக்கிர பகவானினுடைய வீடு. சுக்கிர பகவான் யாரு? கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்ல அவரும் முதன்மையான இடத்தை பெறக்கூடியவர். அவருடைய இடத்துக்கு தனக்காரகன் குரு பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வர யோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா, கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடைபெறும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் வராரு. பொதுவாகவே லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் முழுமையான நல்ல பலன்களை அளித்தே தீரும். அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி, பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தந்தே தீரும். அந்த அடிப்படையில முழுமையான சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வராரு. இது ரொம்பவும் மிகவும் சிறப்பான விசேஷமான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கடக ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்படியாப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்துல வரும் பொழுது கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. ஏதாவது ஒரு வகையில அவருடைய கையில பணமானது இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு நல்ல கோடீஸ்வர யோகம் இந்த குருவினுடைய பெயர்ச்சியிலும் குரோதி வருட காலகட்டத்திலும் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான வெற்றியை தந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல நன்மையான பலன்கள் தந்தே தீரும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. பொதுவாகவே 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டம் பதவி பறிபோகுதுன்னா அது வேற மாதிரியான அர்த்தம். ஏன்னா 10ஆம் இடத்துல முழுமையான சுப கிரகம் குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய தொழில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொழில் வளத்தை மேம்படுத்துவார். தொழில இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைப்பார். நான் இந்த தொழில இருந்து வேற தொழிலுக்கு மாறணும், தொழில டெவலப்மெண்டா இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சாதகமான பலன்களை தந்தே தீரும். இது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இதுலயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீருவார். குரு பெயர்ச்சி காலகட்டத்துல சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு பிரபலமான யோகம் ஏற்பட்டே தீரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா, கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நடந்தே தீரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுப்பெறும் பொழுது, அதுவும் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ரொம்பவே எல்லா வகைகளிலுமே ஒரு முழுமையான நல்ல பலன்களை தந்தே தீருவார்.
அது மட்டும் இல்லாம குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. இதுவும் விசேஷமான அமைப்பு. இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம், பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை. இந்த காரணங்களால கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. பிரபல கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் நடைபெறும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து சமசப்தம பார்வையா டைரக்டா உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. குரு பகவான் சைட்ல பார்க்கிற பார்வையை விட டைரக்டா உங்களை பார்க்கிறது ரொம்பவும் விசேஷமான அமைப்பு. குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசிக்கு விழும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். பல வழிகள்ல பணமானது உங்களுடைய கையில வந்து சேரும். ஒரு நல்ல கோடீஸ்வர யோகம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரர்களுக்கு வந்தடையும். அது மட்டும் இல்லாம விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரர்களுக்கு 2, 5 கூடைய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷமான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் முழுக்க முழுக்க ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தியே தீருவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துல சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை தந்தே தீரும். எல்லா வகைகளிலும் உங்களுக்கு நற்பலன்கள் நடந்தே தீரும். சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். பணப்பற்றாக்குறை நீங்கி பண தட்டுப்பாடு நீங்கி பணமானது உங்களுடைய கையில புரண்டு கொண்டே இருக்கும். இந்த சனியினுடைய தாக்கத்துல கூட இந்த குருவினுடைய சஞ்சாரத்தால சிலர் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைந்தே தீருவீர்கள். குறிப்பா சொல்ல போனா மேசராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, விருச்சக ராசி, மகர ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல குருவினுடைய சஞ்சாரத்தால கண்டிப்பாக ஒரு பிரபலமான மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வந்தே தீரும். நீங்க குரு பகவான மனதார தரிசனம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவான போய் தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். கோடீஸ்வர யோகம்ன்றது சில பேரு கடின உழைப்பால ஏற்படும், சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால ஏற்படும். இப்படி எந்த வழிகளிலும் உங்களை கோடீஸ்வர யோகம் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்தடையலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், முயற்சி மட்டும்தான் பண்ணணும். நீங்க முயற்சி மட்டும் சரியான முறையில பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். எந்த அளவு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் தந்தே தீருவார். சரியான முறையில செயல்பட்டு யோசித்து சிந்தித்து செயல்பட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பா அதற்கான பலனை இந்த குரோதி வருடத்திலும் குருவினுடைய சஞ்சாரத்திலும் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார் அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களாகும். இந்த பொதுவான பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதனால கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற சமயத்துல கண்டிப்பாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான நல்ல பலன்கள் நடந்தே தீரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நற்பலன்களாகவே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.